கூர்வாளின் அரசியல் அலசல். இவர்களுக்கு மிக விரைவில் அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும், மிக விரைவில் அது கிடைக்கும். அந்த தெளிவு எங்களுக்கு ஏற்படும். நாங்கள் மிக விசுவாசமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதனை செய்தவர்கள் அவருடைய பலனை அறிவார்கள். எல்டிடியினர்கள் இதனுடைய பலனை மிக விரைவில் அறிவார்கள். இது மனிதநேயமே அல்ல. செய்வது புறம், செய்துவிட்டு அதனை நிராகரிப்பது மறுபுறம், அதற்கிடையில் வேறு ஒருவரையும் சாட்டுவது, வேறு மக்கள் மத்தியிலையும் போடுவது, இவைகளெல்லாம் நாகரிகம் அல்ல. இவைகளை எல்லாம் வெளி உலகிலே இருக்கின்ற ஆறாவது தெரியாதவன் ஏற்றுக்கொண்டாலும் அக்கரைப்பட்டு பள்ளிவாசலிலே இருக்கின்ற அருகிலே இருக்கின்ற ஒரு கிளவியிடம் போய் கேட்டால் அவள் சொல்லுவாள், இந்த எல்டிடி புலி செய்வது என்று சொல்லுவாள். எல்டிடி என்று சொல்லாவிட்டாலும் அந்த அளவிற்கு இவர்களை யார் என்று இந்த உலகம் அறிந்திருக்கிறது. இவர்கள் பாருங்கள், அவர்கள் ஒன்றை செய்தால் அது போராட்டம். அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்து விட்டால், கருணாவை பயிற்சி கொடுத்து கருணாவை தமிழீழ போராட்டத்திற்காக பாவித்தது ஒரு போராட்டம். அவர் கருத்து முரண்பட்டு வெளியேறினால் அது துரோகம். அதே போன்று முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்களும் தமிழர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழிவகையை சொன்னால் அது துரோகம். அவர்கள் கொண்டாடுவது போராட்டம். என்ன நியாயம் இது? மக்கள் வாழ வேண்டும் அல்லவா? யாருக்காக பேசுகிறோம்? இந்த ஆயுதங்களுக்காக எவ்வளவு காலம் நாங்கள் வாயடக்கிக் கொண்டிருக்க முடியும்? நானும் பயந்து, நீங்களும் பயந்து, பாராளுமன்ற உறுப்பினர்களும் பயந்து ஆயுதம் வைத்திருக்கின்றவர்களுடைய ஊதுகுழலாக மாறினால் இந்த நாட்டினுடைய சமுதாயத்துக்கு என்ன நடக்கும்? ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவர்கள். பிரபாகரனுக்கோ அவருடைய ஆயுதங்களுக்கோ மற்றவர்களுடைய ஆயுதங்களுக்கோ பயப்பட மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயப்படுவதனால் தான் நாங்கள் மிகவும் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அச்சமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வாறு பிரபாகரனும் இவ்வாறு மற்றவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு தொடர்ந்தும் இந்த சதியை செய்துவிட்டு இப்படியே மாறி மாறிக்கொண்டு போவீர்களானால் நிச்சயமாக முஸ்லீம்கள் ஆயுதம் தூக்குவதை உங்கள் யாராலுமே தடுக்க முடியாது. ஆயுதம் என்பது பலம் அல்ல, பணம். பணம் தான் ஆயுதம். பிரபாகரனிடத்தில் இருப்பது சண்டித்தனம் அல்ல. பணம் இருக்கிறது, பணம் கொடுத்து ஆயுதம் கிடைக்கிறது. அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு தூரன்று சுட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பணம் முஸ்லீம்களிடத்திலோ கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலோ வாங்க முடியாத விஷயம் அல்ல. அப்படி ஒரு நிலை உருவாக்கக்கூடாது. அதாவுல்லா தான் கடைசியாக பேசுகின்ற நியாயமான அரசியல் குரல் என்பதை பிரபாகரனுக்கு நான் இந்த ஊடகத்தின் ஊடாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன்.